இப்போ மன அழுத்தம்ன்றது அம்மாவுக்கு இருக்கும்போது, குழந்தையோட குரோத் அஃபெக்ட் ஆகுறது. அதனால வந்து மதர் அண்ட் சைல்ட் பாண்ட் அஃபெக்ட் ஆகுறது. ஓகே. குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர்ல வர மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இது மாரி ரிஸ்க் நெறைய இருக்கு. ஓகே. ஸோ ட்ரீட் பண்ணாம விடுறதுல வர ரிஸ்க் தான் அதிகம். மருந்து குடுக்கறதுல வர ரிஸ்க் கம்மி தான். பதட்டம் ஜென்ரலி பார்த்தோம்னா நம்ம அதிகமாயிட்டு இப்ப டீனேஜர்ஸ்ல அதிகமாகறதுக்கு காரணம் மெயின் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா, அகாடமிக் ப்ரெஷர் அடுத்தது. எல்லா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே. கியூர்ன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து புரிதல்லையும் நிறைய இருக்கு. டீனேஜராக இருக்கும்போது, அடலசென்ட்டாக இருக்கும்போது அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்றது ரொம்ப புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே ஆன்சைட்டி இருக்கும். ஒரு லெவல் வரைக்கும் அந்த ஆன்சைட்டி நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோம், ஓரளவுக்கு அந்த பதட்டம் நம்ம தேவை. அப்படி இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு குழந்தை உட்காந்து நம்ம கதை சொல்கிறோம், ஒரு கேம் விளையாடுறோம், ஒரு டாஸ்கில் இன்வால்வ் பண்ணுறோன்னா ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸாவது அந்த குழந்தையோட அட்டென்ஷன் வந்து அதில் இருக்கும். சுத்தமாகவே அட்டென்ஷன் இருக்காது ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு. அப்புறம் அவங்களோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் கூட அஃபெக்ட் ஆகலாம். ஒரு ப்ராப்ளம் வந்தால் அப்பா அம்மா அதை பேசி சரி பண்ணுறாங்கன்ற அந்த விஷயத்தை பார்க்கும்போது சைல்ட் வில் பிகம் ஸ்ட்ராங், சைல்ட் வில் பிகம் ரெசிலியன்ட். பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது கூட அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான திறமை அவங்களுக்கு இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, பிரெக்னன்சி டைம்ல வர மன அழுத்தம், டிப்ரெஷன் வந்து நம்ம வயிற்றுல இருக்க குழந்தையோட மூளையை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்தே குழந்தையோட உருவாகிற அந்த டைம்லேருந்தே அவங்களோட மதர் அண்டர்கோ பண்ணுற ட்ராமா, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், எந்த மாதிரியான மனசு ரீதியான ப்ராப்ளம் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாலுமே, பதட்டம், பயம், இந்த மாதிரி எது அஃபெக்ட் ஆனாலுமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மதரோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கார்டிசால் லெவல்ஸ் அது வந்து பிளாசண்டா வழியாக, நஞ்சு கொடி வழியாக குழந்தைய வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரீச் ஆகும்போது அவங்களோட குழந்தையோட ஜெனட்டிக் சேஞ்சஸ், எபிஜெனட்டிக் சேஞ்சஸ்னு சொல்லுவோம், அந்த சேஞ்சஸ் வந்து உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சரில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அனுபவிக்கிறாங்க மதர்ன்றதும் குழந்தைய வந்து பாதிக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து மாறுபடும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல குழந்தைக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போய் பாதிக்குது அப்படின்னா, குழந்தை உருவாகிற டைம்லயே அது பாதிக்கிறதுனால சம் அப்நார்மாலிட்டிஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் போய் அஃபெக்ட் ஆகிற கண்டிஷன்ல என்ன ஆகும்னா அவங்களோட வளர்ச்சி, குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படலாம். லோ பர்த் வெயிட், இந்த மாதிரி இன்ட்ரைட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன் சொல்லுவோம், இது மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம் சேஞ்சஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அடல்ட்ஹுட்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் போதும் சரி, இல்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, ஆன்டி டிப்ரெட் டேப்லெட் வந்து எடுக்கலாமா? அது சேஃபா? ஆன்டி டிப்ரெசன்ஸ்ன்றது மன அழுத்தத்துக்கு கொடுக்குற மாத்திரை. பதட்ட வியாதிக்கு சம்டைம்ஸ் அந்த மெடிக்கேஷன் கொடுக்குறோம். இது எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, பெனிஃபிட் வர்சஸ் ரிஸ்க். இப்போ மதருக்கு வந்து அண்ட் குழந்தை, மதர் அண்ட் சைல்டு ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மருந்து கொடுக்கறதுனால பெனிஃபிட் இருக்கா இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எல்லா மெடிசின்ஸ் வந்து குழந்தைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு மைல்டாக இருக்குது. ஆனால் சில மெடிசின்ஸில் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மருந்து நாங்கள் சூஸ் பண்ணும்போதே எது ரொம்ப லீஸ்டாக வந்து குழந்தைய போய் போகுமோ அந்த மாதிரி
நஞ்சுக்கொடி தாண்டி போகிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப கம்மி பொட்டென்ஷியலோ அதை தான் நாங்கள் சூஸே பண்ணுவோம். ஓகே அப்படி இருந்தாலும் அந்த குழந்தையோட வளர்ச்சி மதரோட இல்னஸுமே அஃபெக்ட் பண்ணும். ஓகே இப்போ மன அழுத்தம்ன்றது அம்மாவுக்கு இருக்கும்போது குழந்தையோட growth அஃபெக்ட் ஆகுறது, அதனால வந்து மதர் அண்ட் சைல்ட் பாண்ட் அஃபெக்ட் ஆகுறது, ஓகே குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர்ல வர மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இது மாதிரி ரிஸ்க் நிறைய இருக்கு. ஓகே ஸோ ட்ரீட் பண்ணாம விடுறதுல வர ரிஸ்க் தான் அதிகம், மருந்து கொடுக்கறதுல வர ரிஸ்க் கம்மி தான். ஓகே ஏடிஹெச்டி அப்படின்னா என்னது மேம்? ஃபர்ஸ்ட் அதோட சிம்டம்ஸ் என்ன? அது வந்து இயர்லி ஸ்டேஜ்ல பெற்றோர் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? ஏடிஹெச்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஓகே மெயினாக பார்த்தோன்னா இதில் 3 சிம்டம்ஸ் தான் இருக்கும். இன்அட்டென்ஷன் கவனக்குறைவு இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரொம்ப துருதுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது, அண்ட் இம்பல்சிவிட்டி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம டக்குன்னு செய்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் குழந்தைங்களுக்கு இருக்கலாம். இப்போ நார்மலாகவே குழந்தைங்க துருதுருன்னு தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பேரண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 2 குழந்தை இருக்கு அவங்களுக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஓகே எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து வாழ்த்தனம் இருக்குன்றத பார்க்கும்போது கண்டிப்பாக ஏடிஹெச்டி இருக்க பசங்க டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சும்மா ஓடிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க, எதில் வேணா ஏறுறது, ரிஸ்க், இதுலேருந்து கீழே விழுந்துருவோன்ற அந்த ஒரு பயம் இருக்காது, அடிக்கடிக்கு கீழே விழுந்து ஹர்ட் ஆகுறது, அடிக்கடிக்கு ஓடிடுறது, ரோட்ல ஓடுறது, இந்த மாதிரி ரொம்பவே காயம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ஏடிஹெச்டி குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். Okay. இன்அட்டென்ஷன், இப்போ ஒரு டாட்லர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தை உட்காந்து நம்ம கதை சொல்றோம், ஒரு கேம் விளையாடுறோம், ஒரு டாஸ்க்ல இன்வால்வ் பண்றோம்னா ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸாவது அந்த குழந்தையோட அட்டென்ஷன் வந்து அதுல இருக்கும். சுத்தமாவே அட்டென்ஷன் இருக்காது ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு. அப்புறம் அவங்களோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் கூட அஃபெக்ட் ஆகலாம். அகாடமிக் எபிலிட்டிஸ் வந்து போக போக அடுத்த ஸ்டேஜில் பார்க்கும்போது இன்அட்டென்ஷன் இருக்கிறதுனால படிப்பு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸ்கூல்ல இருந்தும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வச்சு ஏடிஹெச்டி நம்ம ஆஸ் அ பேரண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சண்டை போடுறத வந்து குழந்தைங்க முன்னாடியே வச்சு சண்டை போடுறாங்க. ஸோ இதனால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும்? பேரண்ட்ஸோட ஃபைட்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க, அந்த என்விரான்மெண்ட்ல வளர்றாங்க. எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு 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 we cannot avoid fight. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் அந்த கான்ஃப்ளிக்டை எப்படி பேரண்ட்ஸ் டீல் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, அது எப்பயாவது ஒரு டைம் நடக்குது, அது குழந்தைய ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. அந்த கான்ஃப்ளிக்டை வந்து பேரண்ட்ஸ் ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படியாது அதை சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ அப்பா அம்மாக்குள்ள ஒரு சண்டை வருது, அப்பாவோ இல்லை மதரோ வந்து அதை வந்து உட்காந்து அதுக்கப்புறம் பேசுறாங்க. அந்த கான்ஃப்ளிக்டை எப்படி அதை சரி பண்றாங்கன்றதையும் குழந்தை அப்சர்வ் பண்ணும். அது கூட ஒரு ஸ்கில் தானே. ஓகே இப்போ லைஃபுக்கு அந்த ஸ்கில்லும் தேவை. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தா அப்பா அம்மா அதை பேசி சரி பண்றாங்கன்ற அந்த விஷயத்த பார்க்கும்போது சைல்ட் வில் பிகம் ஸ்ட்ராங், சைல்ட் வில் பிகம் ரெசிலியன்ட். பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது கூட அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான திறமை அவங்களுக்கு இருக்கும். ஸ்கில் செட் அவங்களுக்கு பார்த்தே அப்சர்வ் பண்ணியே டெவலப் பண்ணிப்பாங்க. இது நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் பேரண்ட்ஸ் அதை பண்ணாம கண்டினியூஸா ஃபைட் நிறைய இருக்கு, வீட்டில் கான்ஃப்ளிக்ஸ் நிறைய இருக்கு, பேசிக்காம இருக்காங்க, அது சால்வே பண்ணல, அதுக்கப்புறம் ஸ்டோன் வால்லிங் சொல்லுவோம், முகம் கொடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட பேசாம கம்ப்ளீட்டா அமைதியா போயிடுறது பார்ட்னர் கிட்ட. அப்புறம் வந்து கண்டெம்ட், ரொம்ப அதிகப்படியான கோவம் வெறுப்பு இன்னொரு பார்ட்னர் மேல இருக்கு. அது குழந்தைகிட்டயும் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்பா இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு பேரண்ட்டை பத்தி அந்த குழந்தைகிட்ட சொல்லும் போது இதெல்லாம் அந்த குழந்தைய ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்காம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சண்டை நடக்கும்போது கூட குழந்தைய வந்து அதை அஃபெக்ட் பண்ணாம நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சொல்றதுனால ஃபியூச்சர்ல வந்து அந்த குழந்தைக்கு கன்சர்ன் அப்பாவையோ அம்மாவையோ வந்து பிடிக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல குழந்தை எப்பவுமே இருக்கும். யார் வந்து கரெக்ட், அப்பா சொல்றது கரெக்டா அம்மா சொல்றது கரெக்டா, அதுவே ஒரு ப்ராப்ளமா வரலாம். பாண்டிங்
இஷ்யூஸ் வரும், அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ். அப்பா கூடயும் சரி அம்மா கூடயும் சரி ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அந்த சைல்டு இஸ் வல்னரபிள் ஃபார் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். Okay. இன்னொன்று அந்த குழந்தை வந்து வளர வளர பார்க்கும்போது அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ற ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் வரலாம். அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரலாம். ஒரு மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஒரு எனி ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் கூட அதுல வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. அவங்க ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணலாம், பதட்டமா ஃபீல் பண்ணலாம், Okay. அவாய்டண்டா ஃபீல் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேணான்னு ஒதுங்கி போறது கூட வாய்ப்பு இருக்கு. டிப்ரெஷன் மாதிரியான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கூட ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு வந்துடும். இப்ப நீங்க இந்த பதற்றம் சொன்னீங்க. இப்ப இருக்க டீனேஜர்ஸ் எல்லாருமே ஒரு வகையான பதட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அது ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பதற்றம் இப்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ அதுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? பதட்டம் ஜென்ரலி பார்த்தோம்னா நம்ம அதிகமாயிட்டு இப்ப டீனேஜர்ஸ்ல அதிகமாகிறதுக்கு காரணம் மெயின் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா, அகாடமிக் ப்ரெஷர் அடுத்தது. இப்போ தே ஹாவ் 2 திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜ் ஐடென்டிட்டி எல்லா டீனேஜர்ஸ்க்குமே இப்போ இருக்குது. எல்லாருமே ஃபோன் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஐடென்டிட்டி பர்ஃபெக்ஷன் சீக் பண்ணுறாங்க. என்னோட இமேஜ் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதில் யாரும் என்னை வந்து இது மாதிரி சொல்லக்கூடாது, என்ன எப்படி பார்க்குறாங்க. அது இல்லாமல் கம்பேரிசன் இருக்குது அதில். சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது மற்றவங்கள பார்த்து நம்மளும் இப்படி தான் இருக்கணும், அது இல்லைன்னும் போது நம்ம பர்ஃபெக்டா இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. இது வந்து அவங்களுக்கு பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர் அந்த மாதிரி வர்றதுக்கு யங் ஏஜ்ல இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஈட்டிங் டிஸார்டர், சாப்பிட்ற விஷயங்கள்ல கூட ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் ஸ்டார்ட் ஆகி அந்த தாட் அது கரெக்டா சரியான்னு தெரியாத வயசுல அவங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் வந்து சோஷியல் மீடியா ஐடென்டிட்டிக்கு ஒரு ப்ராப்ளமா வந்து நிக்குது. அதனால பதட்டம். செகண்ட் வந்து அகாடமிக் ப்ரெஷர். இதுலயும் அவங்க பர்ஃபெக்டா இருக்கணும், படிப்புலயும் அவங்க பர்ஃபெக்டா இருக்கணும். படிப்புலயும் பார்த்தாக்கா எல்லாத்துலயுமே வந்து மார்க் ரிலேட்டட் தாட் ப்ராசஸ் இருக்கு. நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும், இல்ல நம்ம எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கணும். கம்பேரிசன் கண்டிப்பா அதிகமா இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இவங்க வந்து சோஷியல் மீடியா ஐடென்டிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரெண்டுத்துலயுமே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து சில்ட்ரனுக்கு நம்ம வந்து அட்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று ஆன்சைட்டியை வந்து எப்படி அணுகணும் அப்படின்ற அந்த ஒரு கவுன்சிலிங் சப்போர்ட்டோ ஒரு எஜுகேஷனோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே கொடுக்கணும். எல்லா ஆன்சைட்டியுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது, எல்லாருக்குமே ஆன்சைட்டி இருக்கும். ஒரு லெவல் வரைக்கும் அந்த ஆன்சைட்டி நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ்ல போய் பர்ஃபார்ம் பண்றோம், ஒரு எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோம், ஓரளவுக்கு அந்த பதட்டம் நம்ம தேவை. அப்படி இருந்தாதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதை வந்து ஸ்டெப் எடுத்து அதை பண்ணுவோம். வாட் இஃப் வி டு நாட் ஹாவ் ஆன்சைட்டி அட் ஆல்? அதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணணுன்ற அந்த ஒரு இதுவே இருக்காது, ஒரு ஃபுல்லஸ்டா பண்ணணுன்ற ஒரு இதுவே இருக்காது. ஏதோ ஒன்று பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆன்சைட்டி எல்லாம் இட்ஸ் ஃபைன் டு ஹாவ். ஓகே. அதே மாதிரி வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு வந்து லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ், ஒரு டீனேஜ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எனிதிங் ரிலேட்டட் டு எனி இஷ்யூ தட் தேர் ஃபேஸிங். ஓரளவுக்கு அந்த பதட்டம் மைல்டு ஆன்சைட்டி இஸ் ஓகே. ஓகே. ஆனா அந்த ஆன்சைட்டியை நினைச்சு திரும்ப ஆன்ஷியஸ் ஆகுறது, நமக்கே அந்த மாதிரி இருக்கு, நமக்கு ஏதோ ஆகுது அப்படின்ற தாட்லயே ஸ்டக் ஆயிடுவாங்க. ஓகே. ஓகே, இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். பட் இதையும் மீறி தேர் ஆர் சம்திங் விச் வி கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம். அது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஜென்ரலாவே அப்பா அம்மாவுக்கு ஆன்சைட்டி இருக்கு, அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு ஆன்சைட்டி இருக்கு, இல்ல நமக்கு அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் ஜெனட்டிக்கா வரும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரெக்னெண்டா இருக்கும்போது வாட் த மதர் இஸ் கோயிங் த்ரூ கேன் ரிசல்ட் இன் அன் ஆன்ஷியஸ் பேபி. பேபி வந்து எப்பவுமே ஆன்ஷியஸா இருக்கிறதுக்கான ஒரு ஜெனட்டிக் ஸ்டிமுலேஷன் வயிற்றுல இருக்கும் போதே நடந்திருக்கலாம். ஓகே. ஸோ அவங்க மாடலிங், அவங்க வளரும் போது அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்து வளர்றாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பதட்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் பதட்டம் ஆகிற ஒரு சுபாவம் இருக்கு, அதை பார்த்து வளரும் போதும் அவங்களுக்கு அது இருக்கலாம்.
ஓகே. அப்போ வந்து இதை நம்ம ஜஸ்ட் சைக்கலாஜிக்கலாக எடுத்துக்க முடியாது. இந்த ஜெனட்டிக் இதனால இருக்க ப்ராப்ளமையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் இம்பேர்மெண்ட் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த பதட்டம் அவங்கள எந்த அளவுக்கு இம்பேர் பண்ணுது, அது ரொம்பவே அவங்கள பாதிக்குதா, அவங்களோட டே டு டே வந்து பாதிக்குதா, படிப்பை பாதிக்குதா, அவங்களோட ஃபங்க்ஷனிங்கை பாதிக்குதா, இதை வச்சு நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஜெனட்டிக்கா ஒருத்தவங்களுக்கு அந்த பதற்றம் ஆன்சிட்டி இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ண முடியுமா டாக்டர்? எல்லா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே. கியூர்ன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து புரிதல்லையும் நிறைய இருக்கு. டீனேஜராக இருக்கும்போது, அடலசென்ட்டாக இருக்கும்போது அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்றது ரொம்ப புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா, கரெக்டான டைமில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக தே வில் கெட் அவுட் ஆஃப் இட். ஓகே, சூப்பர் டாக்டர். இப்ப இருக்க பசங்க எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சூசைட். ம். ஸோ ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா சூசைட், லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா சூசைட். ஸோ இப்போ நிறைய வந்து டீனேஜர்ஸ் வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சூசைட் அட்டன் பண்ற அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா அதுக்கு முன்னாடி? கண்டிப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து சூசைட் வராது. ஆக்சுவலி பார்த்தோன்னா நீங்கள் அது வந்து லாஸ்ட்டாக அவங்க போகிறது, நமக்கு தெரியாமலே அவங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம். ஓகே. அது மேலே மேலே திரும்ப திரும்ப அடி வாங்கும் போது தான் அந்த தாட் ப்ராசஸ் வருது. ஓகே. இப்போ ஒரு 8 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த தாட்டே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாது. அவங்களுக்கு வந்து சூசைடுன்ற கான்செப்டும் தெரியாது. அதே நம்ம வளர வளர ஒரு டீனேஜ் போகும்போது அவங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது தான் இப்படி ஒரு தாட் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மெயின்லி வந்து அவங்களோட இது வந்து இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்றது இன்டென்ஷனாக இருக்காது. இதுல இருந்து இந்த பெயின் வாட் தே அண்டர் கோயிங், நாம என்ன அனுபவிக்கிறோமோ அதுலேருந்து எனக்கு எஸ்கேப் ஆனால் போதும். சம்டைம்ஸ் அது இருக்கும். சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா, எதுவுமே ஃபீல் ஆகலையே நமக்கு, ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணணும் போல இருக்கு, அட்லீஸ்ட் அந்த பெயினாவது நமக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்ற சில பேரோட தாட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ எப்படி நம்ம முன்னாடி ஒரு பேரண்டா ஒரு ஃபேமிலி மெம்பரா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது வந்து எவ்ரி திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் தியர் மவுத் மேட்டர்ஸ். ஓகே. ஜென்ரலி சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி ரெண்டு பேர் இதுலையுமே நாங்கள் இதை சொல்லுவோம். வென் தே சே எனக்கு வந்து இருக்க பிடிக்கல, ஓகே, அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது, இந்த உலகத்துல நான் இல்லாமலே இருக்கலாம், உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஒரு பாரமா இருக்கேன், correct. இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க கிட்ட இருந்து வருதுனாலே டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் அண்டர்நீத் விச் இஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். கண்டிப்பா இதை வந்து ஒரு ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணி இது என்ன ப்ராப்ளம், டிப்ரெஷன் இருக்கா இல்லையா, இல்லை இதை அட்ரஸ் பண்ணணுமான்னு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போகிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆர் the way to address it. இப்போ ஒரு குழந்தை, இப்போ நீங்க டீனேஜ் அண்ட் குழந்தைங்க ரெண்டு பேருக்கே சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து டிப்ரெஷன்ல இருக்கு, ஏன்னா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த குழந்தை டிப்ரெஷன்ல தான் இருக்கு அப்படின்றத பேரண்ட்ஸ்க்கு என்ன சிம்டம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு கூட டிப்ரெஷன் வரும். அது வந்து வரும்போது மெயினாக பார்த்தோன்னா பிஹேவியரல் இஷ்யூஸ். ஓகே. அவங்க நடந்துக்கிற விதம் முன்னாடிக்கு இப்போ வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி தேர் ஆர் சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இன் த சில்ட்ரன். அதே நம்ம அடலசன்ஸ்ல பார்த்தோம்னாக்கா